Hi, hello friends, welcome to UI Design Tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செலக்டர்ஸ் அண்ட் மல்டி செலக்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கோட் போயிடுறேன். யூஸ்வலாக நம்ம ஒரு சாம்பிளுக்கு ஒரு HTML ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இந்த டிவை ஸ்டைலிங் பண்ணுறது, H1 டேக் ஸ்டைலிங் பண்ணுறது எப்படிங்கிற பார்த்துருப்போம். அதை டிஃப்ரெண்ட்டாக நம்ம அந்த கிளாஸை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, அது என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு நான் சாம்பிளுக்கு ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். இதை பற்றி என்னங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ அந்த ஸ்டார் போட்டு உங்களுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறாங்கன்னு வைங்க. இந்த ஸ்டைலுக்குள்ளே தான் நம்ம யூஸ்வலாக எழுதுவோம். இந்த ஸ்டார் போட்டு நம்ம எழுதணும்னா இந்த ஸ்டாருங்கிற எதை மீன் பண்ணணும்னா பாடி டேக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாமே இந்த ஸ்டார் போட்டு எழுதுனா அது எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். எப்படி நம்ம பாடி டேக்கு போட்டோன்னா பாடி டேக்கில் உள்ள எல்லாமே எடுக்கணும், அதே மீனிங் தான் அந்த ஸ்டார் டேக்கும். ஸ்டார் டேக்கில் போட்டிங்கன்னா ஹோல் உங்களுக்கு HTMLக்குள்ளே என்ன இருக்கோ எல்லாமே எடுத்துக்கும். பாடி டேக் ஒன்லி பாடி டேக் உள்ளது தான் எடுக்கும். பட் இந்த ஸ்டார் இந்த HTMLக்குள்ளே என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாமே எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கலர் இதுக்கு செட் பண்ணுறேன், ரெட் அப்படின்னு போட்டேன். ஓகேங்களா, ப்ரௌசரில் போய் பார்க்கலாம். இப்போ நான் கலர் ரெட்டுன்னு போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாக அந்த பாடி டேக்குள்ளே HTMLக்குள்ளே என்ன இருக்கோ அது எல்லாமே ரெட் ஆகிடும். ரீஃப்ரெஷ் பண்ணுறேன், மாறிடுச்சு பாருங்கள். இதுதான் இந்த ஸ்டாருக்குள்ளே மீனிங். யூஸ்வலாக இந்த ஸ்டார் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ஒரு HTML பேஜ் வெப் பேஜ் க்ரியேட் பண்ணும்போது மார்ஜின் பேடிங் ரெண்டுமே 0 நீங்கள் செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணால் தான் அன்வான்டான உங்களுக்கு ஸ்பேசிங்லாம் ரிமூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இதை நம்ம எங்கே போடணும்னா அந்த மாதிரி ஸ்டார் யூஸ் பண்ணி தான் போடணும். மார்ஜின் 0 ஆட்டோ பேடிங் 0 சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெட் கலர் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்பேசிங்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். அன்வான்டாக டிஃபால்ட்டாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி டிஃபால்ட்டாக ஒரு பேடிங் மார்ஜின்லாம் செட் ஆகும். அதெல்லாம் அந்த ஸ்டாரில் நம்ம போட்டோம்னா எல்லாத்துக்கும் ரிமூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். ஸோ சேம் பாடி டேக்குள்ளே நான் ஒரு கலர் செட் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த பாடி டேக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே இந்த ரெட் கலர் செட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டாருக்கும் பாடிக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ஸ்டாருங்கிறது ஹோல் HTML மீன் பண்ணும். பட் பாடிங்கிறது ஒன்லி பாடிக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் மீன் பண்ணும். ஓகே, ஸோ இதுதான் அந்த ரெண்டுக்குள்ளே டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ இதில் ஒரு டிவில் நான் ஐடி ஒன்று போட்டிருக்கேன். யூஸ்வலாக நம்ம இந்த டிவுக்கு என்ன ஸ்டைல் எழுதணும்னா இந்த மெயின் ஐடி அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணுமோ அதுக்கு எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுக்கு ஒரு கலர் செட் பண்ணுறேன், க்ரீன். சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். எல்லாமே போயிடுச்சு. இது மட்டும் க்ரீனில் இருக்குது. வேறு கலர் கொடுத்து பார்க்குறேன், கிளியராக தெரியும். ஸோ இது மட்டும் தான் மெயின். இது ஒரு H1 டேக்கு. இது P டேக்கு. இந்த மெயின் டேக்கு வெளியே இருக்குது. ஸோ அது எடுக்காது. இந்த மெயின் டேக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன இருக்குது, இந்த டிவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் இருக்குது, இன்னொரு பேராகிராஃப் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு டிவ் டேக் ஒன்று போட்டிருக்கேன், அப்புறம் H2 டேக். இந்த மெயின் டேக்குள்ளே இந்த 4 டேக் இருக்குது. 4 டேக்குமே இந்த கலர் எடுத்துக்கும். இந்த P டேக்கும் இந்த H1 டேக்கும் எடுக்காது, ஏன்னா அந்த மெயினுக்கு வெளியே இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் டிவில் உங்களுக்கு ஒரு 10 பேராகிராஃப் டேக் இருக்குன்னா அந்த 10 பேராகிராஃப் டேக்கும் நீங்கள் தனித்தனியாக எழுத தேவையில்லை. அதோட பேரண்ட் இதை தான் பேரண்ட் டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த Pக்கு பேரண்ட் இந்த மெயின் டிவ். அதே மாதிரி இந்த டிவுக்கும் பேரண்ட் இந்த மெயின் டிவ் தான். இந்த மெயின் டிவுக்குள்ளே 4 டிவ் இருக்குது, 4மே எடுத்து அதுதான் மெயினுங்கிற இதுக்கு எழுதிட்டா ஃபுல்லாக உங்களுக்கு எடுத்து. ஓகே, அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் உள்ள P டேக் யூஸ்வலாக நம்ம எப்படி எழுதுவோம், அந்த Pன்னு போட்டு அதுக்கு நம்ம ஸ்டைலிங் எழுதுவோம். இப்போ Pக்குள்ளே நம்ம கிளாஸ் ஐடி இந்த மாதிரி எதனாலும் செட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்கேன், சென்டர் அப்படின்ட்டு. இப்போ இந்த P டேக்கு நான் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி எழுதுறது, அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன் P டாட் சென்டர். யூஸ்வலாக கிளாஸை நம்ம எப்படி எழுதுவோம், டாட் வச்சு எழுதுவோம். ஸோ அந்த P டேக் உள்ள கிளாஸை யூஸ் பண்ணுறதுனால P டாட் சென்டர் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே, இதுக்கு நான் ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணுறேன், 25 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ 2 P டேக் இருக்குது, ரெண்டுக்குமே கிளாஸ் சென்டர்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் P டாட் சென்டருக்கு எழுதும்போது இந்த 2 P டேக்கோட சைஸுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சேவ் பண்ணிட்டேன், க்ரோமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெண்டுமே பெருசாகிடுச்சு. இப்போ எனக்கு இது மட்டும் தான் பெருசாகணும், இது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் சென்டருக்கு பதிலாக டெஸ்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். சேவ் பண்ணிட்டு க்ரோமில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். இது சின்னதாகிடுச்சு பாருங்கள், இது மட்டும் பெருசாகிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இந்த கிளாஸுக்கு நம்ம எழுதிருக்கோம்ல, இந்த சென்டரை நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணுறீங்களோ எந்தெந்த இதில் உங்களுக்கு அந்த ஃபாண்ட் அந்த சைஸ் வேணுமோ அந்தந்த இடத்துல இந்த கிளாஸை ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும், உங்களுக்கு எல்லாமே அந்த இடத்துல சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் P டேக் யூஸ் பண்ணக்கூடாது. P டாட் சென்டர்னு போட்டிங்கன்னா ஒன்லி P டேக்கில் நீங்கள் கிளாஸ் சென்டர் யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இந்த Pயை ரிமூவ் பண்ணிட்டோன்னா இப்போ ஜஸ்ட் இந்த கிளாஸுக்கு நீங்கள் எங்கெங்கே இந்த கிளாஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கெலாம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்டர் கிளாஸை தூக்கி இந்த மெயின் இருக்குல்ல, இது பக்கத்தில் கிளாஸ்
அப்படின்னு போட்டு சென்டர் யூஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த மெயின்குள்ளே எல்லாமே வந்து சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். பாருங்கள், எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சுல. இப்படி தான் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கேயும் சென்டர் இருக்குது, இங்கேயும் சென்டர் இருக்குது. இப்போ நான் வந்து சைஸ் வந்து இந்த சென்டருக்கு என்ன போட்டிருக்கேன், 25 பிக்சல் போட்டிருக்கேன். ஸோ வந்து இந்த பி டேக்கோட இந்த சென்டர் கிளாஸும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த பி டேக்கும் சென்டர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ வந்து இதுக்கும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரெண்டுக்குமே சென்டர் கிளாஸ் இருக்கிறதுனால ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிச்சு. பட் எனக்கு வந்து சென்டர் கிளாஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணியிருந்தாலும் பர்டிகுலர் இதுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சோம்னா அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இதுக்கும் கிளாஸ் சென்டர் இருக்குது, இதுக்கும் சென்டர் இருக்குது. பட் எனக்கு இது மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ வந்து இந்த மெயினுங்கிற ஐடி யூஸ் பண்ணி, இந்த பேரண்ட் ஐடி மெயினுங்கிற யூஸ் பண்ணி இதை நம்ம இதுக்கு வந்து எழுதணும். அது எப்படி எழுதுறதுன்னா, ஐடி மெயின் அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு பி டாட் சென்டர். ஸோ இந்த மெயின் ஐடிக்குள்ளே இந்த கிளாஸுக்கு நம்ம வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இதை அப்படி கட் பண்ணி இதுக்கு வந்து நான் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகே, இது வந்து அப்படி இருக்கட்டும். இந்த கலர் ரெட்டு வந்து ஒன்லி இந்த சென்டருக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும், இதுக்கு வந்து வராது. தெரியுதுங்களா? ரெண்டுக்குமே கிளாஸ் வந்து சேம் தான். பட் வந்து நம்ம எழுதின ஸ்டைல் வந்து ஒன்லி இதுக்கு தான் யூஸ் ஆகுது. எப்படின்னா அந்த மெயின் பேரண்ட் ஐடி யூஸ் பண்ணனால அப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் பர்டிகுலர் இப்போ ஒரு 10 பேராகிராஃப் நிறைய இடத்துல இருக்குது, டிஃப்ரெண்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ பேராகிராஃபுக்கு நீங்கள் ஒரு ஸ்டைல் எழுதும்போது எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகும். பட் எனக்கு ஏதாவது பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு மட்டும் உங்களுக்கு ஸ்டைல் எழுதுனா இந்த மாதிரி அதோட பேரண்ட் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். அதுதான் நமக்கு எழுதியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் ஐடி யூஸ் பண்ணோம், அதே மாதிரி ஒரு மெயின் ஐடி யூஸ் பண்ணி அதோட ஒரு டிவுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கும் நம்ம வந்து இந்த பேராகிராஃப் எதுவுமே வேண்டாம், டேரெக்டாக அந்த டிவ் மட்டும் எனக்கு எழுதணுனாலும் நம்ம எழுதிக்கலாம். இந்த மெயின் ஐடி யூஸ் பண்ணி இதுக்குள்ளே என்ன இருந்தாலும் அதை வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு அப்படின்னு பேராகிராஃபை ரொம்ப சேவ் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். மெயின் ஐடி யூஸ் பண்ணி இந்த கிளாஸுக்கு நான் எழுதியிருக்கேன். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு சப் ஐடியை வந்து பேரண்ட் ஐடி யூஸ் பண்ணி எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எனக்கு வந்து இந்த H2 டேக் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கண்டினியூவாக இப்போ H2 டேக்கு நிறைய டேக் இருக்குது. இதுவும் இன்னொரு டேக் நான் போட்டுக்கிறேன். இப்போ 2 H2 டேக் இருக்குது. இப்போ நான் மெயினில் H2 அப்படின்னு போட்டோம்னா இந்த ரெண்டுமே அஃபெக்ட் ஆகும். பட் எனக்கு இது மட்டும் தான் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம இந்த ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிளை வந்து யூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகே, மெயினில் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பேரண்ட் டிவ், அதுக்குள்ளே பி இருக்குது. ஓகே, ஒரு பியை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பிக்குள்ள வந்துட்டோமா, அடுத்து ப்ளஸ் டாட் சப் அப்படின்னு போட்டிங்கன்னா பிக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது அதை வந்து மீன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பி டேக் இருக்குன்னா இது மீன் பண்ணாது. நெக்ஸ்ட் டேக் என்ன இருக்குது, சப். ஸோ ப்ளஸ் டாட் சப் போட்டாச்சு. இந்த சப்புக்கு அப்புறம் என்ன இருக்குது, H2 டேக் ப்ளஸ் H2. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாண்ட் சைஸ் 30 பிக்சல் கொடுக்குறேன். இது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இந்த H2 டேக் மட்டும் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்த H2 டேக் இல்லை. இப்போ எனக்கு இதை மட்டும் சேஞ்ச் பண்ணணும், இந்த H2 டேக் மாறக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா இன்னொரு ப்ளஸ் போட்டுட்டு H2. ஸோ மெயினில் P ப்ளஸ் டாட் சப் ப்ளஸ் H2 ப்ளஸ் அகைன் H2. ஸோ வந்து 4th பிளேஸ் வந்து குறிக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், இது சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 2 H2மே சேஞ்ச் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த சைஸை அப்படி காப்பி பண்ணி மெயினுக்குள்ளே ஜஸ்ட் H2 அப்படின்னு மாற்றிட்டு இந்த சைஸை போய் சேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த மெயினுக்குள்ளே எங்கெங்கே H2 இருக்கோ எல்லாத்துக்குமே சைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் மீனிங். ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேயில் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை வந்து நெக்ஸ்ட் நம்ம ஒரு டிவ் வந்து செலக்ட் பண்ணால் அதுக்கு வந்து ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிளேஸில் டிஃப்ரெண்ட் பிளேஸில் இதெல்லாம் யூஸ் ஆகும். பண்ணும்போது நீங்களே வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிங்கிறது தெரியும். ஓகே, இந்த கமா சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பி டேக்குக்கு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், கலர் ரெட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ மெயினில் உள்ள பீக்கு வந்து கலர் ரெட்டுன்னு செட் ஆகிடும். ஓகே, இப்போ எனக்கு சேம் இந்த கலர் வந்து எனக்கு சப்புன்னு ஒரு கிளாஸ் இருக்குல்ல, இது வந்து சப்புன்னு ஒரு கிளாஸ். இந்த கிளாஸுக்கு இந்த கலர் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீக்கு வந்து நான் ரெட்டுன்னு கொடுத்துருக்கேன். இது வந்து சப்புன்னு ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணிங்க, அதுக்கும் ரெட்டு வேணும். அப்போ நம்ம எப்படி எழுதுவோம், மெயினில் சப்புன்னு அகைன் போட்டு எழுதுவோம். அப்படி வேணாம், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த கமா யூஸ் பண்ணுறோம். இந்த கமா யூஸ் பண்ணி போட்டோம்னா ரெட் அப்படி கட் பண்ணி நான் இங்கே போடுறேன். ஸோ இது மீனிங் என்னென்னா, இதுக்கும் அந்த கிளாஸ் செட் ஆகும், கமா இந்த இதுக்கும் செட் ஆகும். ஸோ அந்த கமா போட்டு நீங்கள் எவ்வளோ நாள் எழுதிட்டே போகலாம். மீனிங் வந்து அந்த ஸ்டைல் வந்து எல்லா இதுக்குமே செட் ஆகும் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேல வந்து நம்ம ஒரு கிளாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டாஸ்க்கை வந்து நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு எப்போ யூஸ் ஆகுங்கிறது உங்களுக்கு அப்போ தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். கீப் ஆன் வாட்சிங் மீ.